தேர்வு எழுதும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் உதவியாளரின்றி சுயசார்பு சிந்தனையை வெளிப்படுத்த புதிய செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் இசை, ஆசிரியர் போன்ற குறிப்பிட்ட துறைகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை இப்போதும் உள்ளது. மேலும் பல இடங்களில் உதவியாளர்களின்றி சுயமாக அவர்களால் செயல்பட முடிவதில்லை. அவர்கள் உதவியாளரின்றி ஏன் இயங்கக்கூடாது என்ற கேள்விக்கு விடை கொடுத்துள்ளனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக கணினித்துறை மாணவர்கள். ரைட்டர் ஸ்மார்ட் என்ற செயலியை உருவாக்கி அசத்தியுள்ளனர். பறவை எப்பொழுதும் வடிவத்தில் பறக்கும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் கூறினால் தானாகவே எழுதிவிடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அது காற்றில் திசை மாறி பறக்க உதவுகிறது. இந்த செயலி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவத்தையும் சுய சிந்தனையையும் தடையின்றி வெளிப்படுத்த ஏதுவாக அமையும் என்கின்றனர். இவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் இப்போதைக்கு இருக்கு. சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அவங்க எவ்வளவு வேணா திங்க் பண்ணி வெயிட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வாய்ஸ் டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஏஐயால இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். இவங்க நினைக்கிற ஸ்பீட்லயே அவங்களால பேசிக்க முடியும். அதே ஸ்பீட்ல அவங்களுக்கு ரைட் ஆகும். சோ இப்ப அவங்க திருப்பி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுவே பிளேபேக் பண்ணி அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றதும் பாத்துக்கலாம். எடிட் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனை மட்டும் எடிட் பண்ணி திருப்பி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். புதிய செயலி பார்வை மாற்றுத்திறனாளிகளின் சொந்த கருத்துக்களை பிரதிபலிக்கும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது என்றும் அவர்கள் பல்வேறு துறைகளிலும் சாதிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர் பயிற்றுநர்கள். கேள்வி அது வாசிக்க ஆரம்பிச்சிடும். கேள்வி வாசிச்சோடனே இவன் ஆன்சர் சொல்ல அதுல டைப் ஆயிடுங்கும் போது டைமுக்கு தான் 3 hours விட இன்னும் கம்மியாகவும் சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க, அவன் முதல்ல ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கான், அப்புறம் அந்த ஆன்சர் தப்பு, இன்னொரு ஆன்சர் தோணுதுங்கும் போது திரும்ப அதை எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் அதுல இருக்குங்கும் போது சோ இப்ப நாம எழுதும் போதே யோசிப்போம், நம்ம படிக்கும் போதே சில ஆன்சர் இல்ல தப்பா பண்ணிட்டோம்னு அடிப்போம். அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். சோ அப்ப டைமும் சேவ் ஆகும், தனித்தனி டீச்சர்ஸ் அலாட் பண்ற வேலையும் குறைக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியும் புதிய கண்டுபிடிப்புகளும் சாதாரண மக்களை நோக்கி மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளர்களுக்கானதாக இருக்கும்போது அவை கூடுதல் கவனம் பெறுகின்றன என்பதை நிதர்சனம். எதிரலையில் பரிசல் பயணம் என்பது எல்லோருக்குமே சவாலான விஷயம்தான். பார்வை மாற்றுத்திறனாளிகளான இவர்களை போன்றவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய பல கண்டுபிடிப்புகள் துடுப்பாய் கிடைத்துவிட்டால் எத்தனை பெரிய கடலையும் எளிதாய் கடந்து விடலாம் என்பதற்கு இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் மிகுந்த அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் எஸ் மோகன்ராஜ்.